பறை இசை கலைஞர் பத்மஸ்ரீ திரு வேலு ஆசான் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் டைரக்டர் எல்லாருக்குமே பணிவான வளர்ந்து தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பேச தெரியாது, பறையில தான் பேசுவேன். அதாவது இந்த பறை மனிதர்கள் வாய் பேசுறதுக்கு முன்னாடி பேசப்பட்ட கருவி இந்த பறை. நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். பரிமாற்ற பறை, வைத்திய பறை, செய்தி சொல்லும் பறை, காப்பாற்றும் பறை, மனிதனுடைய சடங்கு வழிபாடுகளில் அனைத்து விசேஷங்களையும் வாசிக்கக்கூடிய கருவி ஒரே கருவி பறை தான். இது சடங்கு வழிபாட்டுடைய வாசிக்கக்கூடிய கருவி தான். இப்போ சாமி இறங்கணும்னு சாமி கண்ணாடி, திருமணத்து கண்ணாடி, புலிவேட்டு கண்ணாடி, சிலம்பாட்டத்து கண்ணாடி, மஞ்சுவட்டு கண்ணாடிகள், கரையாட்டு போகிற கண்ணாடி, பல சடங்கு வழிபாடுகள் நிறைய விஷயத்துக்கு வாசிக்கக்கூடிய கருவி பறை ஒன்று தான். அதே மாதிரி இதுல கர்நாடிக்கு இதெல்லாம் தெரியாது எங்களுக்கு. கர்நாடிக்கு நிறுவனமே நாங்கள் பார்த்துருக்கோம். கல்யாணத்துக்கு போகும்போது சாமி அடிமா தாக்கு கித்தின் நத்திங் தாக்கு கித்தின் நத்திங் தாக்கு கித்தின் தாக்கு கித்தின் நத்திங் தாக்கு கித்தான். இதை கர்நாடிக்கு எங்களுக்கு தெரியாது வாசிச்சிருக்கோம். அப்போ 1984 வைத்திய கண்ணா வந்த புதுசு படம், விஜயாந்த படம் அல்லகி மலராத அபிநயங்கள் கூட அந்த படத்துல அந்த அடியை அப்பயே அடிச்சிட்டேன். ஆனால் கேட்கல, நான் படிக்கல, கேள்வி தான் அடிச்சிருக்கேன். இப்பயும் கூட கேள்வி அந்த நானாக பழகி அடிச்சுட்டு இருக்கேன். இது மனிதனுடைய சந்தோஷத்துக்கு பிறந்து சாவுன்னு சொல்லக்கூடாது. ஏன் சாவுன்னு சொல்லக்கூடாதுன்னா, சாவுன்னு சொன்னீங்கன்னா சூடமத்தி தான் போத்துறீங்க. நீர்மாடுக்கு பொழுது பட்டை இடனா அடிச்சு பூலாம் போட்டு அது செம்பு குளத்துல தண்ணி ஊற்றி அதில் வேப்பங்குலையை சுற்றி வேப்பம் வச்சு பூ சுற்றி கொண்டு வரோம்ல. எதுக்கு? இது சாவு கிடையாது, துக்க விழா, இறப்பு விழா, ஆடம்பர விழா, திருவிழா. பறை ஒரு பாமர மக்கள் முதற்கொண்டு நல்ல யாராலும் ரசிக்கக்கூடிய கருவி ஒரே கருவி பறை தான். இந்த கருவி இது சதி சொல்லி அடிச்சு ஆடியாச்சும் அந்த கலைக்கு நிகர் எதுவுமே கிடையாது. அவ்வளவு பெரிய கருவி மனிதனுடைய ஒவ்வொரு உடம்பு ரத்தத்தில் ஊறி கொண்டிருக்கிற ஒரே கருவி பறை தான். எனக்கு பேச வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி நன்றி நன்றி. சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தவர். அங்காடி தெரு படம் மூலம் நடிகராகவும் அறிமுகமாகி பல படங்களில் அசத்தி வரும் நடிகர் மற்றும் இயக்குனர் திரு ஏ வெங்கடேஷ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். மழையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும், அன்புக்குரிய தலைவர் திரு தொல் திருமாவளவன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். என்னுடைய ஆதர்ஷ இயக்குனர் திரு கே பாக்யராஜ் அவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறது. அந்த மேடையில் நானும் இருப்பது மகிழ்ச்சி. எனக்கு பிடித்த மிக மிக மனித நேயமுள்ள ஒரு மனிதராக இருக்கும் தேனிசை தென்றல் தேவா அவர்களுடைய இசையில் உருவாயிருக்கும் இந்த படத்தில் எனக்கு மேடையில் பேச வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு விழாவின் நாயகன் தேவா சார். அவர் இந்த பறை அப்படின்ற இந்த படத்துக்கு அவரை இயக்குனர் விஜய் சுகுமார் மியூசிக் டேரக்டரா தேர்ந்தெடுத்து மிக பொருத்தமான ஒரு விஷயம். அது என்ன அப்படின்றத தேவாசாரி சொல்லுவாரு. ஆஸ்திரேலியா விஷயங்கள் தேவாசாரி சொல்லுவாங்க. அது எனக்கு என்னன்னா, தேவாசார் பல சந்தர்ப்பங்கள்ல எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு தேவாசார். உதாரணமா சொல்றேன், சாக்லேட் படத்துல நான் எல்லாத்துக்கும் தெரியும் மலை சாங்கு. அந்த படத்துல எனக்கு தேவாசார் மியூசிக் பண்ணி கொடுக்கும்போது நிறைய விஷயங்கள்ல, அதாவது அவருடைய சம்பளத்திலிருந்து எல்லாத்துலையும் எனக்காக குறைச்சி பண்ணி கொடுத்தாரு. அதை என் வாழ்க்கையில் என்னைக்குமே மறைக்க முடியாது தேவாசாரு. அதே போல பகவதி படத்தப்போ சாருக்கு படம் ரீரிகார்டிங் அப்போ ஃபாரின்ல ஒரு கான்செர்ட் வந்துருச்சு. அதுக்கு அவங்க டீமே போகிறாங்க. பொதுவாக ரீரிகார்டிங்ல சபை சாரும் முரளி சாரும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அவரும் போவாங்க, அவங்களும் சேர்ந்து போகிறதால என்ன பண்ணலன்றப்போ என் பையன் ஸ்ரீகாந்த் உங்களுக்கு ஓகேயா அப்படின்னு கேட்டார். ஓகே சார் அப்படின்னு. அந்த படத்துக்கு எனக்கு ரீரிகார்டிங் பண்ணி கொடுத்த ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் தான் தொடர்ந்து எனக்கு தம்மு, குத்து, ஏய், சாணக்கியான் நிறைய படங்கள் பண்ணார். இன்னொன்று சொல்ல போனால், நான் பண்ண படங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா தேவா சாரும் ஸ்ரீகாந்த் சாரும் தான் அதிகமான மியூசிக் அமைச்சிருப்பாங்க. நான் அவர்களுக்கு மிக மிக நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு அவர்களுடைய பாடல்கள் ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிறத நான் மறுக்கவே மாட்டேன். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவாவும் தேவா சாரும் அவருடைய படங்களில் அவங்க நிறைய பறையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. கவனித்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. குறிப்பாக சொல்கிறாங்க, எனக்கு தம் படம், குத்து அதெல்லாம் நான் கலக்குவேன்லையும் பறை வரும். நான் ஒத்த விரல் காட்டுனா ஒன்னாகும் கூட்டம் தான், அதுலேயும் பறை வரும்.
அவங்க அதை யூஸ் பண்ணாத குத்து சாங்கே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அவங்க வந்து அந்த பறையை யூஸ் பண்ற அந்த ஒரு மியூசிக்ல வந்து பறை இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து அவங்கள மாண்புமிகு பறைக்கு மியூசிக் அமைச்சது ஒரு மிகச்சிறந்த ஒரு பொருத்தமான விஷயமும், இதுவே இந்த படத்தின் வெற்றிக்கு ஒரு நல்ல அறிகுறியும் கூட. அப்புறம் அவரு படத்தை பத்தி அழகா பறையை பத்தி டைரக்டர் வந்து அழகா விளக்குனாரு. இதனுடைய ஸ்பாட் 2ல வந்து நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இது எப்படி தோன்றிருக்கும் இந்த கலை, இது எப்படி வளர்ந்துருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது அதெல்லாம் அடுத்த பாட்டில் வருதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார். வாழ்த்துக்கள். படத்தினுடைய எடிட்டர் கேமராமேன் குளஞ்சிக்குமார் அவர்கள், மாஸ்டர் ஜானி அவர்கள், அப்புறம் இந்த படத்தில் வந்து பணியாற்றின அனைத்து கலைஞர்களுக்கும், குறிப்பா இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. லியோனி சார் எல்லாருக்கும் தெரியும், அவரை பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை. ஆனா நான் சொல்லணும் என்னன்னா, லியோனி சாருடைய பேச்சை கேட்டு 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 தான் நானே மேடை பேச்சுக்கு பழகினேன். அந்த அப்பெல்லாம் வந்து கேசட்டு பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டெப்போ அந்த வண்டி 10 நிமிஷம் நிற்க சாப்பிட்டு வாங்கம்பாங்கல்ல, அந்த டயத்துலலாம் அவரு தான் ஓடிக்கிட்டு இருக்கும். நான் நின்று கேட்டுக்கிட்டே சாப்பிட போக மாட்டேன், நின்று கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த லியோனி சார் மேடையிலையும் நான் பட்டிமன்றம் பேசுனீங்கிறதுலாம் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை. அவருடைய பையன் நடிச்சிருக்காருன்றது மிகச்சிறந்த ஒரு விஷயம். ஏன்னா புலிக்கு பிறந்தது புலிதான். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் இல்லையோ. இல்லை குறிப்பாக சொல்கிறாருந்தா அவருடைய எக்ஸ்பிரஷனும் கண்ணும் ரொம்ப அவருக்கு ப்ளஸ் அப்படின்னு நான் கருதுறேன். அவருடைய கண்ணில் ஒரு பவர் இருக்குது, அது இதில் நல்லாவே தெரிஞ்சுது நிறைய இடங்கள்ல. இந்த போஸ்டர் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த இதில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப நல்ல ஒரு எதிர்காலம் அவர் காத்திருக்குன்னு இப்போ இல்லை, நான் எப்போ லியோனி சார்ட்ட சொல்லிட்டேன், சார் உங்கள் பையன் பெரிய ஆளாக வருவாப்புல அப்படின்னு. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் ஒரு ஆக்ஷன் ஹீரோ வருவார், எழுதி வச்சுக்கோங்க, நிச்சயம் நடக்கும் இது. அப்புறம் அந்த இன்னொரு கதனாக நடித்த நண்பருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஹீரோயினி உங்களுக்கும், அவர் ஆரியன் அவர் பேர், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கதாநாயகி காயத்ரி அவர்களுக்கும் என்னுடைய காயத்ரி ரமா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அப்புறம் மற்ற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதில் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா தொல் திருமணம் அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கணும்னு இருக்கிறேன். என்னென்னா கொஞ்சம் சினிமாவில் நடிங்க சார். நான் கேட்டேன், சார் நீங்கள் பேசும்போது கேட்டுகிட்டே இருக்கலாம்னு தோணும் சார். ஸோ உங்களுக்கு நல்ல எக்ஸ்பிரசிவான ஒரு விஷயம் இருக்குது சார். அரசியல் நடந்துகிட்டு இருக்கும்போதே அப்பப்போ கொஞ்சம் சினிமாலையும் தலை காட்டுங்க சார். நீங்கள் நடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டுனா நிறைய பேர் கூப்பிடுவாங்க சார், முதல்ல உங்களை பார்த்து கூப்பிடுறதுக்கே பயப்படுவாங்க சார் அப்படின்னு. வருவீங்களா சார் கூப்பிட்டா அப்படின்னு யோசிப்போம் அப்படின்னாரு. யோசிக்காதீங்க சார், உங்கள் பதில் நல்ல பதிலாக சொல்லுங்க. அப்புறம் இந்த மேடையில் நம்ம கணேஷ் உட்காந்துருக்காரு இயக்குனர், அவர் தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், சார் உங்களுக்கு எத்தனையோ படம் ஸ்ரீகாந்த் மியூசிக் போட்டார், ஆனால் எனக்கு போட்ட படத்துக்கு தான் தேசிய விருது அப்படின்னாரு. அது எனக்கு தெரிஞ்சு தேவா அவர்களுக்கும் அவருடைய ஃபேமிலிக்கும் அந்த விருது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும். ஏன்னா தன் மகனுடைய வளர்ச்சியை பார்த்து அப்படி சந்தோஷப்படுவாங்க அவங்களுடைய பெற்றோர்கள், குறிப்பாக வந்து தந்தையார். அந்த விதத்தில் தன் மகனுடைய வளர்ச்சியை பார்த்து தேவா சார் சந்தோஷப்பட்டிருக்காரு. இன்னைக்கு லியோனி சார் தன்னுடைய மகனுடைய வளர்ச்சியை பார்க்கறதுக்கு சந்தோஷமா மேடையில் அமர்ந்திருக்காரு. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய குருநாதர், நான் ஒர்க் பண்ணல இருந்தாலும் என்னுடைய குருநாதர் பாக்யராஜ் சார் அவர்கள் வந்து பேசிட்டு இருக்கும்போது விஷயம் சொன்னார். என்ன விஷயங்கிறத அவரை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவர் சொல்லும்போது நகைச்சுவையாக இருக்கும். என்னன்னா மேடையில் உட்காந்துருக்கும்போது வந்து உட்காந்த உடனே திடீர்னு பார்த்தா லியோனி சார் ஒரு பத்திரத்தில் கையெழுத்து போட்டுக்கிட்டே இருக்காரு, டக்குன்னு திருப்பி போட்டுக்கிட்டே இருக்காரு. நான் பாக்யராஜ் சார் கேட்டேன், என்ன சார் அக்ரிமெண்ட்டை பார்க்காமலே கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அவசரத்தில் எதுலையாவது போட்டுற போறாரு அப்படின்னு. பாக்யராஜ் சார் சொன்னார், நான் அப்படி தான் ஒரு படத்தில் வந்து ஒரு படப்பெட்டியை வந்து தொட்டு கொடுங்க சார்னாங்க. நான் தொட்டு ப்ளஸ் பண்ணி அனுப்புனேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா தொட்டு கொடுத்ததுக்கே எனக்கு ஃபைன் போட்டாங்க அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே அப்படின்னாரு. அது என்ன சார் நிகழ்ச்சின்னா அது அப்புறம் சொல்லுவோம் அப்படின்னாரு. அது என்னன்னு இப்பயும் அவர் சொல்லிட்டு நம்மளாம் கேட்டுக்கலாம். மற்றபடி இந்த படம் நான் சொல்ல குறிப்பாக மறந்துட்டேன், இந்த பறை இசையத்தை வாசித்தவர்கள் சூப்பராக வாசிச்சிருந்தீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த குரூப்புக்கே நன்றி. அவங்க முடிஞ்சு போன உடனே தனியாளாக வந்து ஆசான் கலக்கிட்டீங்க. உங்களுக்கு உண்மையிலே என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்கள். இந்த மேடையில் ஒரு சிறப்பான பறையை பற்றிய ஒரு படம், அந்த படத்துக்கு மாண்புமிகு பறை என்று பெயர் வச்சு அதை இவ்வளவு சிறப்பாக கொண்டாடிருக்காங்க. இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேவா அவர்களுக்கு தேசிய விருதை பெற்று தந்த இயக்குனர் EV கணேஷ் பாபு அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். இன்னைக்கு ஒரு அப்டேட் இருக்கு.
நேத்து வந்து நான் சொன்னதை வந்து அவர் வந்து சொன்னார் இல்லையா, அவர் சொன்னதுதான் போய். ஓகே, இன்னைக்கு ஒரு உண்மை சொல்ல போறேன். ஆதி பறையாகவே இங்கே வீற்றிருக்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு வணக்கம். அண்ணனுக்கு இவ்வளவுதான் கைதட்டா. அந்த ஆதி பறையின் இசையாக இங்கே வீற்றிருக்கும் அப்பா தேவா அவர்களுக்கு வணக்கம். அடுத்தடுத்து மத்தவங்களுக்கு நான் வணக்கம் சொல்றேன். இப்போ வெங்கடேஷ் சார் தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், திரும்ப நான் வந்து நடிக்கணும் அப்படின்னு. இதான் அப்டேட், கேட்டுக்கங்க. ஏற்கனவே ஒரு படம் இருக்கு, அண்ணன் திருமா அவர்கள் அவங்க பேசும்போது அவங்க பேசுவாங்க, அதை பத்தி ஒரு படம் இருக்கு, தொடங்கப்பட்டுச்சு. எப்படி வந்து பறை இசை வந்து பல நூற்றாண்டுகள் மறைக்கப்பட்டதோ அது மாதிரி அவருடைய அந்த திரைப்படமும் இருக்குது உள்ள. அதுக்கான வேலைகள் எல்லாம் தொடங்கி இருக்குது. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தின இலக்கியன் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கும் இசையமைக்கிறாங்க. அதனால அந்த படத்தோட விஷயங்கள் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். ஸோ இதுதான் அண்ணனே பேசுவாங்க, ஏன்னா நேற்று நடந்த மாதிரி இங்க ஆயிடாது. ஸோ ரிப்போர்ட் சரி, நேற்று ஒரு கதை நடந்தது, நான் பேசினேன், அப்புறம் ஒருத்தர் இல்லைன்னு போய் சொன்னார். ஓகே, நல்லது, மகிழ்ச்சி. இந்த பறை இசை தான் உலகத்திலேயே வந்து உலகத்திலேயே உலகம் முழுக்க போய் பார்த்தீங்கன்னா, ஆமா நிறைய இசை கருவிகள், இசை இதுல வந்து நிறைய வந்து ஆராய்ச்சி, ரொம்ப ஆசைப்பட்டு அது விஷயமா ரொம்ப ரிசர்ச் பண்ணதுல எந்த ஒலிபெருக்கியும் இல்லாமல் அந்த அந்த இசை கருவியை வாசிச்சா அந்த மண்டக்குள்ள இடி இடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் வரும்னா, எந்த இசையை கேட்டா நாடி நரம்பு ரத்தம் சதை அத்தனையும் துடிக்கும்னா, அந்த லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் பறை மட்டும்தான். மனிதன் வேட்டையாடும் காலத்தில் விலங்குகளை விரட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கருவி பறை. ஆனால் இன்று அடிமை விலங்குகளை உடைப்பதற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கும் கருவி பறை. பறைக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. அந்த கதையெல்லாம் இங்கே சொன்னால் இந்த நிகழ்ச்சிக்கும் இதற்கும் தொடர்பு இல்லாமல் போய்விடும். 90களின் தொடக்கத்திலே வடநாட்டு பல்கலைக்கழகங்களில் எங்கள் கல்லூரி சார்பாக பறை இசையை நாங்கள் கொண்டு சென்ற போது அங்க வந்து இது வந்து சாவுக்கு அடிக்கிற இசை கருவி அப்படின்ட்டாங்க. அதே அடுத்த வருஷம் நேஷனல் லெவல்ல நாங்க விருது வாங்கணும் அதே இசைக்கருவியை பயன்படுத்தி போபால்ல. 90களின் தொடக்கத்துல கலைஞர் தமிழ்ச்சங்கத்தை படிக்கும்போது பாரதிதாசன் பல்கலைக்கழகம் சார்பா ஒரு வழக்கு தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு சங்க இலக்கியத்தில் உதாரணம் காட்டி, சங்கம் லிட்டரேச்சர் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டி, இந்த பறை இசை இது சாவுக்கு அடிக்கிற இசை கிடையாது, சமூகத்தில் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருப்பவர்களுக்கு சாவு பயத்தை காட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட இசை. சங்க இலக்கியத்திலே திருமணத்திலே வாசிக்கப்பட்டிருக்கிறது இந்த பறை இசை. பிறகுதான் இந்த நவீன கருவிகள் எல்லாம் வந்திருக்கிறது. ஆசான் ஐயா அவர்கள் சொன்னார்கள், இந்த சமூகம் இன்று பறை இசைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று பார்த்தால், பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்து இந்த மேடையிலே அழகாக உட்கார வைத்திருக்கிறது இந்த சமூகம், இந்த அரசாங்கம். அதே போல் தமிழ்நாடு அரசாங்கமும் கலைமாமணி விருது கொடுத்து இந்த மேடையிலே உட்கார வைத்திருக்கிறது. இன்றுதான் உலகம் ஆதி இசை பறை இசை என்பதை புரிந்து கொண்டிருக்கிறது. உண்மையான இசை அந்த உயிரின் ஊற்றிலிருந்து அடி வயிற்றிலிருந்து வரக்கூடிய அந்த நாதம் இந்த பறை இசைதான் என்று இன்று சமூகத்துக்கு புரிந்திருக்கிறது. அன்று ஏதோ அடிமைப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் மட்டுமே வாசிக்கொண்டிருந்த ஒரு இசையை அனைத்து சமூகத்தினரும், அனைத்து மக்களும் ரசிக்கக்கூடிய ஒரு இசையாக உலக அரங்கிலே இன்று ஒலிக்க செய்து கொண்டிருக்கிறார்கள். இயக்குனர் விஜய் சுகுமார் அவர்கள் உண்மையிலேயே வந்து மாண்புமிகு பறை, சாதாரண பறை இல்ல, மாண்புமிகு பறை. காலில் மிதிக்கிற கல்லுதான் ஒரு நாள் வந்து சிற்பமா செதுக்கப்பட்டு கோவில் உள்ள வச்சு அதை சாமியா கும்புறது மாதிரி ஒடுக்கப்பட்ட ஒரு இசைக்கருவிதான் இன்னைக்கு வந்து மாண்புமிகு பறையாக இந்த மேடையிலே முழங்கப்பட்டிருக்கிறது. இந்த படத்தோட டைட்டிலுக்கே இந்த படம் ஓடணும், இந்த டைட்டிலுக்காக இந்த படம் ஓடணும். எப்படி இந்த அரங்கத்துல வந்து உட்கார்றதுக்கே இடம் இல்லாம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோமோ, அதே மாதிரி
படம் ரிலீஸ் ஆனப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த படம் ரிலீஸ் ஆகிற அத்தனை திரையரங்களையும் ஹவுஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். ஹீரோ சிவா. இப்ப லியோனி சாரை பத்தி சொல்லணும்னா, அவர் வந்து தேவா சாருடைய பாடல்கள் இன்னும் நிறைய பேருடைய பாடல்களை கிண்டல் பண்ணியே வந்து அவர் பெரிய ஆளானவர். உங்க எல்லாருக்குமே தெரியும். போன லியோனி சார், இதுல பறைய பத்தி இருக்குது, அதை நீங்க தொடவே முடியாது, கிண்டல் பண்ணவே முடியாது. அதை பத்தி பாசிட்டிவா பேசுனீங்கன்னா, பாசிட்டிவா பேசுறது பெருசா வைரல் ஆகாது. அதனால ஒரு காதல் பாட்டு இருக்கு. நீங்க இந்த நிகழ்ச்சியிலேயே அந்த காதல் பாட்டை பத்தி என்னையா பாட்டு எழுதுறாங்க அப்படி மாதிரி உங்க பாணியில என்னையா மியூசிக் போடுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஏன்னா தெரியும், போன தலைமுறை எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு வந்து ஒரு 40 வயது கடந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். லியோனி சார் வந்து மறந்து போன பல பாடல்களை அவருடைய பட்டிமன்றம் மூலமா வந்து தமிழ்நாட்டுக்கு எடுத்து சொன்னவர். இந்த பாட்டுல இவ்வளவு அர்த்தம் இருக்கா, இந்த அர்த்தம் தெரியாம அவ்வளவு நாளா பாடிட்டு இருந்தோம் அப்படின்னு லியோனி சார், அவர் வந்து மாட்டு வண்டி நுழையாத ஊர்களுக்கெல்லாம் அனைவருடைய பாட்டு வண்டியை கொண்டு சேர்த்தவர் லியோனி சார். நன்றி சார். மேடையில் இருக்கும் பெருமக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அமிதாப் பச்சன் அவர்கள் சொன்ன வார்த்தை தான், ஹிந்தியில் இருப்பவர்கள் எல்லாம் திரைக்கதை எப்படி எழுத வேண்டும் என்று பாக்யராஜ் அவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அவ்வளவு பெரிய ஜாம்பவான் இங்கே வந்திருக்கிறார். உண்மையிலேயே விஜய் சுகுமார் அவர்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். எனக்கு ஒரு தவறான பழக்கம் உண்டு. அடிக்கடி அலைபேசியை நோண்டி கொண்டிருப்பேன். ஒரு மெசேஜ் வந்துச்சு பிரான்ஸ்ல இருந்து. சகோதரி பவானி, இந்த நிகழ்ச்சி லைவ்ல பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. பவானின்றது வேற யாரும் இல்ல, இந்த படத்துடைய கோ ப்ரொடியூசர் நக்கீரன் அவர்களுடைய சகோதரி. லைவ்ல பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. வெங்கடேஷ் சார் சொன்னது ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஸ்ரீகாந்த் சார், நான் விசாரிச்சா சொல்லுங்க அப்படின்னாரு. சோ இணை தயாரிப்பாளர்களுக்கும் முரளி அவர்களுக்கும், முரளிக்கு 2 முரளி இருக்காங்க. இந்த படத்துடைய எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் முரளி இருக்காங்க, அப்புறம் அண்ணன் முரளி இருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஆசான் அவர்களா இருக்கிறாங்க. எல்லாருக்கும் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, இந்த கூட்டம், இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது திரையரங்கம் எங்கும் இருக்க வேண்டும். வாழ்த்துகிறேன். நன்றி.